Chettinadu Basmati Biryani Kit வச்சிட்டு ஒரு சூப்பரான பிரியாணியை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு ஆச்சி's next gen cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ஒரு வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு டிஷ். நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான எபிசோட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸை பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லா நான்வெஜ் லவர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தில் ராஜா அவங்கெல்லாம் கிங்டம்ஸாக போர் வின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊன் சோறுன்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. அந்த டேஸ்ட் வந்து எப்படி வந்துச்சு? அப்போது காய்கறி, கிரேவி, ரைஸ் எல்லாம் தனியாக செய்யாமல் எல்லாம் சேர்ந்து செஞ்சது தான் ஊன் சோறு. அதுதான் இப்போ இருக்கிற செட்டிநாடு பிரியாணி. அதே சேம் செட்டிநாடு பிரியாணி டேஸ்ட் வந்து நம்மளால் நம்ம வீட்டில் பண்ண முடியுமா? ஸோ அந்த டவுட்டே நம்மளுக்கு வேணாம். இந்தியாஸ் நம்பர் 1 மசாலாவான ஆச்சி மசாலாவோட செட்டிநாடு பாஸ்மதி பிரியாணி கிட் வச்சுட்டு ஒரு சூப்பரான பிரியாணியை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஆச்சி செட்டிநாடு பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி செட்டிநாடு பிரியாணி கிட் 1, ஆச்சி கீ 50 ml, சிக்கன் 500 grams. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கிட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடியே வந்து புல் ஹியர் டு ஓப்பன் எழுதியிருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இது ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேக்கில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக போய் கடையில் வாங்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பேக் வந்து பிரியாணி மசாலா பேஸ்ட். ஸோ ஈஸினோ, வீட்டில் அரைக்க கூட தேவையில்லை. த லாஸ்ட் பேக் இஸ் பாஸ்மதி ரைஸ். ரைஸ் கூட வாங்க தேவையில்லை. ஆல் தி ஸ்டெப்ஸ் ஆர் ஸோ ஈஸி. ஸோ வாங்க இந்த 3 ஈஸியான ஸ்டெப்ஸ் வச்சுட்டு எப்படி ஒரு யம்மியான பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட குக்கரை கேஸில் வைங்க. கொஞ்சம் ஹீட் நல்லா ஆகணும். ஸோ லெட்ஸ் ஆட் 50 ml ஆஃப் கீ. ஸோ இப்போ இந்த கீ ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? ஏன்னா இது ஆச்சியோட கீ. Oh, it smells so great. And you know, ghee is such a good fat நம்ம உடம்புக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கீ வந்து யூஸ் பண்ணலாம். 50 ml ஆஃப் கீ போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 2 tablespoons ஆஃப் கீ. இட் ஸ்மெல்ஸ் ஸோ கிரேட். ஃபுல் வீடும் கீனால எவ்வளோ சூப்பராக மணக்கும்ல. ஐ திங்க் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய கீ இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த கிட் 1ல் இருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் வந்து 1 by 1 நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பே லீவ்ஸ் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் தரும். பிரியாணிக்கான ஃபேமஸான ஒரு ஸ்பைஸ்னால் இது தான். நெக்ஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு புட் சினமன், தென் ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் 2 கார்டமம், லாஸ்ட்லி கேரவே சீட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஆச்சி மசாலா ப்ராடக்ட்லேயே நம்மளுக்கு தந்திருக்காங்க. 1 minute இதை சாட்டே பண்ணால் போதும். ஸோ இப்போ இது வந்து நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போது நான் 500 grams சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க தட் இது ஆல்ரெடி ஒரு மஞ்சள் தூள்னால வாஷ் ஆகிருக்கு. இட்ஸ் நத்திங் பட் ஆச்சிஸ் டர்மரிக் பவுடர். இட்ஸ் வெரி குட். ஏன்னா இது எல்லாம் ஜெர்ம்ஸ் கில் பண்ணிடும். அண்ட் இந்த டைமில் கூட வி ஹாவ் டு பி வெரி சேஃப் அண்ட் ஹெல்தி. அதனால இந்த டர்மரிக் பவுடர் வந்து நல்ல ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணதுனால எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் தட் யா சிக்கன் க்ளீனாக இருக்குது. 500 grams சிக்கன் வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். 2 minutes நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போது சிக்கன் வந்து 2 minutes நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான் ஆச்சியோட செட்டிநாடு பிரியாணி மசாலா பேஸ்ட். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இட் ஸ்மெல் ஸோ கிரேட் அண்ட் வெரி ஃப்ரெஷ். ஸோ இப்போது அந்த 5 minutesக்கு வந்து இந்த பேஸ்ட்டோடு நீங்கள் இந்த சிக்கனை நல்லா சாட்டே பண்ணணும். இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 450 ml தண்ணி ஊற்றணும். ஸோ 250 grams ரைஸ் நம்ம ஆட் பண்ணுறதுனால 450 ml தண்ணி ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறது. இதிலே வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவு 250 grams வந்து ரைஸ் தந்திருக்காங்க. வாங்க அதை வாஷ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அரிசியிலே உங்களுக்கு லவங்கம் இருக்குது. இதனால ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டு அந்த ஆயில் எல்லாம் மேலே நல்லா வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஆட் த ரைஸ்.
ஸோ ரைஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ரைஸ் வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் சால்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. வாவ், எனக்கு சால்ட் கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலேருந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் மூடி போட்டாச்சு. இதுக்கப்புறம் 3 whistles மட்டும் வந்தால் போதும். நம்மளோட ஆச்சி செட்டிநாடு பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். ஜஸ்ட் இன் 3 whistles. ஸோ பார்த்தீங்கன்னா 3 whistles ஆயாச்சு. அதோட தம் ஃபுல்லாக வெளியே வந்தாச்சு. ஸோ லெட்ஸ் ஓப்பன் தி ஸ்டவ். ஆர் யூ ரெடி ஃபார் தி சர்ப்ரைஸ்? வாவ், சூப்பர். வாவ் வாவ் வாவ். சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போது பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. லெட்ஸ் டிக் இன். இதோட ஒரு எக் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். லெட்ஸ் ஆட் சம் பச்சடி as well. இப்போ இந்த சூடான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னால் பேசவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் இது செஞ்சேன்னு எனக்கு நம்பவே முடியல என்னால். சேம் அதே செட்டிநாடு ஃப்ளேவர். என்ன டேஸ்ட் தெரியுமா? எனக்கு தெரியும், என்னை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் பசிக்குது. நீங்களாம் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். உங்கள் ஃபுட்டோட எமோஷன்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணணுமா? அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஜஸ்ட் லாகின் டு www.aachifoods.com. இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் அப் டு 30% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஹரியா ஆச்சி ப்ராடக்ட்ஸை வாங்குங்க, குயிக்காக சமைங்க, அண்ட் அந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. உணவே மருந்து உங்கள் ஆச்சி மசாலா. ஸோ கைஸ், நான் இன்னைக்கு செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐக்கன். ஸோ திஸ் இஸ் தீப்தி ராஜ் சைனிங் ஆஃப். See you next time. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஃபார் ஆல்சோ மோர் குவிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.